வெல்கம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். சகோதரே வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கணும். ஐ எம் ராஜா வித் யூ. நம்ம சேனலில் ரீசண்டாக எந்தெந்த ஊருக்கெல்லாம் எப்படி போகலாம்ங்கிறத ஒரு சக்ஸஸ் ஸ்டோரியை பற்றி தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓரளவுக்கு நிறைய பேர் வேறு வழியில் நான் போய்த்தான் ஆகணுங்கிறவங்க வராங்க. நான் அது விளக்கம் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. எல்லா நாடுகள்லையும் நாங்கள் இறக்கி வேலை தேடி கொடுக்க முடியாது. அதனால அங்கங்க உங்களுக்கு யார் யார் இருக்காங்க, யாராவது ஒருத்தர் இருந்தா போதும், உள்ள வந்துட்டு நான் பாத்துக்கிறேன்னு சொன்னா தைரியமா நீங்க போகலாம். அப்படித்தான் போய்கிட்டு இருக்காங்க இத்தனை வருஷமா. ப்ராப்பரா பணம் கொடுத்து ஒரு பேருந்து அடிச்சு போனோம்னா 100ல ஒரு 5 பேர்கிட்ட தான் போறாங்க. இது நானும் கண் கூட பார்த்தோம். சிலவங்க கேட்குறாங்க, சார் எப்படியாவது எங்களை இறக்கி விடுங்கிற மாதிரி. அதுக்கு தான் நான் ஒரு சில சக்ஸஸ் ஸ்டோரிஸை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது வந்து மற்ற நாட்டில் போய் பண்ணுறாங்களோ இல்லையோ, துபாயில் போயிட்டு பண்ணுறாங்க. ஏன்னா பிகாஸ் இன்டர்நேஷ்னல் டூர் அந்த நாட்டில் இருந்தால் அதிகமாக கிளம்புது. அதனால் விசா ரிஜெக்ஷன் இல்லை. 14 days டூரிஸ்ட் விசா எடுத்துகிட்டு குரூப்பில் போய் ட்ராப் பண்ணுறாங்க. நிறைய பேர் ஒரிஜினலாக பண்ணுறாங்க. அதில் அங்கே இறக்கி விட முடியாத சூழ்நிலை. இது கொஞ்சம் பேமெண்ட் ஹையாக வாங்கி பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அதனால் இந்தியாவிலேருந்து துபாய் போய் துபாயில் இறங்கி ஒரு 3 to 5 days இருந்து அங்கே விசா போட்டு அடித்த பிறகு அந்த குரூப்போட கிளம்பி டைரக்ட் டெஸ்டினேஷன் இல்லை, நடுவில் ஒரு நாட்டில் இறங்கி அங்கேருந்து போட்டு அப்படி இறக்குவாங்க. ஸோ ஜெனியனாக பல வருஷமாக போய்கிட்டு இருக்கு. அதில் எந்த பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதை பற்றி டீட்டெயில் இங்கே உங்களுக்கு சொல்கிறேன் சிம்பிளாக. இங்கேருந்து முதல்ல இந்தியாவிலேருந்து கிளம்புறோம். ஓகே, அது ஒரு 30,000 40,000 செலவு பண்ணி நம்ம அங்கே இறக்கிடுவோம். அந்த காசை வாங்கி நான் விசாவும் டிக்கெட்டை போட்டு இறக்கி கொடுத்துட்றோம். போகிறதுக்குள்ளே அவங்க ட்ராவல் ரெடி பண்ணுவாங்க. அந்த டேட் ஷெட்யூல் டேட்டில் அதை கனெக்ட் பண்ணி நம்ம போகிறோம். ஓகே, அங்கே போயிட்டு ஒரு 5 days அந்த விசா டிக்கெட் ஆச்சுன்னா நம்ம பேமெண்ட் பண்ணி டிக்கெட் பாஸ்போர்ட்டை வாங்கி அந்த குரூப்போட கிளம்புறோம். ஸோ அவங்க ஷெட்யூல் வச்சுருப்பாங்க, அதுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அப்படியே கொண்டு போய் அங்கே இறக்குறாங்க. அந்த இறங்கிட்டு அப்படி அவுட்டிங் பண்ணிக்கிறாங்க. அது வரைக்கும் அவங்க முழு பொறுப்பு. அதுக்கு தான் அந்த காசு வாங்குறாங்க. ஸோ நாம் அங்கே பண்ணோடனே ஸோ இது 14 days விசாவில் தான் போகிறோமே ஒழிய சும்மா போகல. அங்கே போய் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நிர்ணயம் பண்ணுறதுக்கு, பாதுகாத்து கொள்வதற்கு நீங்கள் தகுந்த ஏற்பாடுகளை செஞ்சுக்கணும். இதான் ஒரு சில நாடுகள் நாங்கள் கைட் பண்ணுவோம். பட் ஆனாலும் அது அவ்வளோவா நன்மை தராது. உங்களுக்கு ஸ்ட்ராங்காக யாராவது இருந்தால் நீங்கள் தைரியமாக போகலாம். ஏன்னா இதில் ஹாட் கேஷ், அங்கே போய் இறங்கிட்டு காசு கொடுக்குறேன் சேலரி அதெல்லாம் இல்லை. ஸோ இங்கேருந்து போகும்போது கொஞ்சோண்டு போனாலும் பேங்கில் வச்சுட்டு அங்கே போய் துபாய் போய் விசாலாம் அடித்த பிறகு பேமெண்ட்டை ரெடி பண்ணி கொடுத்துட்டு அப்போ தான் அவங்க அந்த குரூப்பில் உள்ள கொண்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க மட்டும் இதில் கால் பண்ணுங்க. நான் கொஞ்சம் விவரங்கள் சொல்கிறேன் என்னென்ன சார்ஜஸ்ன்னு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நியூசிலாந்துக்கு ஆஸ்திரேலியாவுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இதுலேயே நான் சொல்கிறதுக்கு முன்னே வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே குரூப் சேர்ந்துட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு எமர்ஜென்சி. எமர்ஜென்சி மீன்ஸ் போய் ஆகணுங்கிற மாதிரி. ஸோ இதில் கஷ்டப்பட்டவங்களுக்கு கம்மி பட்ஜெட்டில் இதில் சான்ஸே கிடையாது. ஓகே சார். எனிவே நியூசிலாந்து போகணும், இல்லை ஆஸ்திரேலியா இறங்கணும், கனடா இறங்கணும், சவுத் கொரியா இறங்கணும், யூகே இறங்கணும், இல்லைன்னா யூரோப்பியன் கண்ட்ரி இறங்கணும். இந்த மாதிரி இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்க. கீழே நம்பர் இருக்குது. அப்போ நான் கொஞ்சம் விளக்கம் சொல்லுவேன். அப்போ உங்கள் பட்ஜெட் தகுந்த மாதிரி என்னென்னு பண்ணலாம். நார்மலாக கனடா, சவுத் கொரியா, யூகே, ஆஸ்திரேலியா எல்லாமே 5.5. வேறு நியூசிலாந்து கொஞ்சம் கம்மி, யூரோப்பியன் கொஞ்சம் கம்மி. பட் இருந்தாலும் டிபெண்ட் அப்பான். நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் டிவி. அடுத்ததில் வேறு ஏதாவது நியூஸ் தரேன். உங்கள் ஒத்துழைப்புக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருக்காவது இது பிரயோஜனப்படும் உங்களுக்கு போங்க. இது மீண்டும் நான் சொல்கிறேன், இங்கேருந்து ஆஃபர் வந்து ஒர்க் அடித்து பெர்மிட்டில் இறங்கி நேராக வேலைக்கு செய்யக்கூடிய விஷயமா இல்லைங்கிறத நீங்கள் மனசிலாக்கிடணும். சரியா? நன்றி.